வணக்கம். தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து பேசுறோன்னு போன் வந்தா அடுத்த கேள்வி என்ன சார் விஷயம்னு கேட்க வேண்டுமே தவிர எங்கே சார் மொட்டை அடிக்கணும்னு கேட்க கூடாது. அப்படி ஒரு சம்பவம் தான் சேலம் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. போனில் வந்த தகவலை கேட்டு 3 பெண்கள் மொட்டை அடித்துக் கொண்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா வைரஸ் பரவுது, அதனால வெளிநாட்டில் பரவிச்சோம். அதனால நீங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் போர்டில் பேசினோம். சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் சிரிக்கவும் வைக்கிறது, அதே நேரத்தில் சிந்திக்கவும் வைக்கிறது. மொட்டையடித்தால் அரசு பணம் தரும் என்ற மர்ம போன் அழைப்பை நம்பி 3 பெண்கள் மொட்டையடித்துவிட்டு இறுதியில் பணமும் இல்லை முடியும் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே புது கொத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த சிலரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தாசில்தார் ஆபீஸிலிருந்து பேசுவதாக கூறியுள்ளார். புதுவித நோய் பரவி வருவதாகவும் தலைமுடி வழியாக பரவுவதாகவும் மொட்டை அடிச்சா பெண்களுக்கு 15,000 ரூபாயும், பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு தலா 45 ரூபாயும் மற்றும் மடிக்கணினியும் ஆண்களுக்கு 6,000 ரூபாயும் தருவாங்கன்னு சொன்னதாக கூறப்படுகிறது. அதுவும் போதாதுன்னு டோக்கன் 18 பேருக்கு தான் சீக்கிரம் மொட்டை அடிங்கன்னு அந்த மர்ம நபர் கூறியதாக தெரிகிறது. இந்த தகவலை கேட்ட சிலர் நேராக சலூனை நோக்கி ஓடி இருக்காங்க. முடி போனா பணம் வரும்னு நம்பியதுதான் கொடுமையிலும் கொடுமையாக பார்க்கப்படுகிறது. 3 பெண்கள் மொட்டை அடிச்சதும் சார் எங்க பணம்னு போன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு பதில் வந்துள்ளது. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு பணம் வரல, மொட்டை தான் வந்திருக்குன்னு. பழனிசாமி தானே எங்க வீட்டுக்காரங்க பேரும் மாமனார் பேரும் சொன்னாங்க சார். சொல்லிட்டு நீங்க தானம்மா அப்படின்னு உங்க வீட்டு தானே? ஆமாங்க சார். உங்க ரேஷன் கார்டுக்கு இது மாதிரி வறுமை கோட்டு கீழே கொரோனா டைம்ல கணக்கு எடுத்தோம், அவங்க பேருக்கு அமௌண்ட் 15,000 வந்திருக்குமா, இது மாதிரி மொட்டை அடிச்சுக்கிட்டா அந்த காசு வாங்கிக்கலாமா, இது இந்த ஃபாரின்ல வந்து உமைகான்ற நோய் பரவுதுங்களாங்க சார். அந்த நோய் வந்து இந்த முடியாலதான் பரவுதாங்க சார். அது வந்து இப்ப நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்களாங்க சார். அது ஃபாரின்ல ஒரு இன்ஜெக்ஷனுக்கு அது 3 லட்சம் இங்க கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்றாங்கம்மா. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஃபேக்லாம் இல்ல, இங்க உங்க ஊர்ல வந்துதான் தரோம், கவர்மெண்ட் மூலயமா நாங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல, அது நாங்க சட்டப்பூர்வமா தான் வரோம், கவர்மெண்ட் தான் தருதுன்னு சொன்னாங்க. தமிழக அரசு வந்து அந்த நம்பர் யார் இப்படி ஃபேக்குன்னு சொல்லி இல்லாதவங்களுக்கு சலுகை செய்யறதுன்னு சொல்லி இப்படி ஃபேக் பண்ணாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற வதந்திகளையும் மோசடி அழைப்புகளையும் நம்பாமல் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பேசுவதாக தொலைபேசி அழைப்பு வந்தால் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் உறுதி செய்து செயல்படுவது மட்டுமே பாதுகாப்பு என்பதும், இல்லை என்றால் பணம் கிடைக்காது, மொட்டைதான் கிடைக்கும் என்பது இந்த சம்பவம் உணர்த்துகிறது.